சந்தித்தேன். அந்த போடியின் வந்து ஒரு லேப்டாப் நூடாக ஒரு பெண்ணுடன் கதைத்துக் கொண்டிருந்தார். தற்போது லேப்டாப்பாக மாறியுள்ளது. கதைகள் சட்டு போங்க மறந்துவிட்டேன். ஐபேட்டினூடாக நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருந்தார். சற்று அடுத்து ஒரு வீக் அடுத்ததாக ஒரு கிழமைக்கு அடுத்ததாக நான் அவரை சந்திக்கும் பொழுது அவர் அடுத்த பெண்ணுடன் தொடர்பில் நேரடியாக கதைத்து கொண்டிருந்தார். நான் அப்பொழுது கொஞ்சம் சட்டப்பொருங்கள் அப்பொழுது நான் கேட்டு கொண்டிருந்தேன். நான் அன்று வரும் பொழுது நீ ஒரு பெண்ணுடன் கைத்து கொண்டிருந்தாயே, அந்த பெண் யார் என்று கேட்ட பொழுது அவர் கூறினார், இது வந்து அது முன்னாள் காதலி, இது இப்பத்திய காதலி என்று சொன்னார். நான் கேட்டேன், இது என்ன இது நீங்கள் செய்வது சரியா என்று கேட்கும் பொழுது அவர் கூறிய கருத்து, இது டைம் பாஸ். ராஜா சார் அவர்களே, இது இந்த இடத்துல முக்கியமாக ஒரு கருத்தை முன்வைத்தே ஆக வேண்டும். ஒரு பெண் ஒரு பையனுக்கு காய் சொல்கிறாள் என்றால் யாரோ ஒருவனுக்கு பாய் சொல்லி வந்து விட்டாள் என்று அர்த்தம். இதை கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பிள்ளையாக தென்பட்டது. எப்படி உங்களுக்கு காய் சொன்ன பொழுதா இல்லை பாய் சொன்ன பொழுதா? இல்லை, நான் வந்து அந்த பிள்ளையை தொடர்பு கொண்டு கைக்கவும் இல்லை, ஒன்று செய்யவும் இல்லை, ஒன்று கேட்கவும் இல்லை. ஆனால் வந்து அந்த பிள்ளை நான் நல்லவன் என்று பேசும் விதத்தில் நான் ஒன்று சொல்கிறேன், தன்னுடைய தொலைபேசியை எடுத்து பார்த்தால் விளங்கும் எத்தனை பெண்கள் சாட்டியில் இருக்கின்றார்கள். சற்றுவர்கள் என்னன்னு சொன்னால், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். அகத்தின் அழகு பெண்களிடத்தில் ஏது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவார்கள். அதனை வைத்துக்கொண்டு அப்பிள்ளையினை நான் வந்து பார்த்த பொழுது அந்த பிள்ளை நல்லதாக தோன்றியது. ஆனால் அந்த பிள்ளை நல்லதாக தோன்றியது பெண்களை மட்டும் பார்க்கும் போதுதான் பிள்ளைகள் நன்றாக தெரியுது என்று விளங்கு. இல்லை, இதனை வைத்தும் பொழுது இதனை வைத்து பார்க்கும் பொழுது அதிகம் ஆண்கள் தான் வந்து பெண்களை வந்து ஏமாத்துகின்றார்கள் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரலாம். ராஜா சார் அவர்கள் மிகவும் நம்ம பேசிய கருத்துக்கள் எல்லாம் முடக்கிய வண்ணம், இல்லை ஆண்கள் நல்லவர்கள், பெண்கள் தான் மோசமானவர்கள் என்று நம்ம கருத்தை முன்வைக்கின்றார். கும்பி அவர்களே, இதற்கு பதிலடி என்ன? ஆண்களில் அப்ப ஆண்களில் நல்லவர்களே இல்லை, தாடியுடனும் வாயில் பீடியுடனும் அவர்கள் ஒருவரோடு கல்யாணம் கட்டிக்கொண்டு சந்தோஷமாக தான் செல்கிறார்கள். வீதியில் செல்லும் போது காதலனை பார்த்து பதுங்கிய சிங்கம் பாய ஆரம்பித்து விட்டது. பேசுங்கள் உங்கள் கருத்தை. நீங்கள் வந்து ஆண்களை பார்த்து பெண்கள் காய் என்று கூவி வெற்றி கணவனுடன் நான் நினைக்க மாட்டேன் வந்து படங்களில் பார்த்து போல் தெரிகிறது. நிஜத்தில் கண்டிருக்கிறீர்களா? எந்த ஊர், எந்த இடம் என்று சொல்லுங்கள். அவங்களோட இந்த கருத்துக்களை விளாசும் போது பார்க்கும்போது நிறைய தவறுகளும் வருகிறது, நன்றான கருத்துக்களும் வருகின்றது. சார், ராஜா சார், உங்களுடைய கருத்துக்களை அமைதியான முறையில் முன்வையுங்கள். தினாஸ், இதை நீங்க நன்றாக விளங்கிக் கொண்டு இதனுடைய கருத்துக்களை விளையாடுங்க. நாம் வந்து உண்மையாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஆண்கள் தான் அதிகம் பெண்களை ஏமாற்றுகின்றார்கள். இதை நீங்கள் சொல்லவே முடியாது. பெண்கள் வந்து அதிகம் வந்து ஆண்களை ஏமாற்றுகின்றார்கள் என்று. பெண்கள் வந்து ரோட்டால் செல்லும் பொழுது ஆண்களை பார்த்து ஹாய் என்று அதை வந்து கணவனுடன் செல்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள். இதை நீங்கள் வந்து எதை வைத்துக் கொள்ளுங்கள்? சொல்ல வரும் கருத்தை பார்க்கும்போது சற்று போங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி நான் இதுவரை கேள்விப்பட்டதும் இல்லை. இதுவரை நான் வந்து எந்த நேரடியாக கண்டிருக்கின்றீர்களா? நேரடியாக கண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஒன்று ரெண்டை அப்படி கண்டிருக்கலாம். அதுவும் உண்மையான விடயங்கள் தானே. ஆனால் நான் கண்டது வந்து இது நமது நிகழ்ச்சியின் தலைப்பானது பெண்களா அதிகம் வந்து ஆண்களை ஏமாற்றுகின்றார்கள், இல்லை ஆண்களா பெண்களை அதிகமாக ஏமாற்றுகின்றார்கள். மதுபான கடைகளிலும் ஆண்கள் தான் நிறைய நிற்பார்கள், பெண்கள் யாருமே நிற்க மாட்டார்கள். இதை பற்றி நமது தௌலாவிடம் கேட்டால் மட்டுமே புரியும். எல்லாம் தௌலா, இந்த மதுபான கடைகளில் ஆண்களே அதிகமாக மதுபானங்களை பற்றி நன்றாக தெரிந்த மட்டும் நீங்கள் தான் சொல்லுங்கள். குடிக்கின்றார்கள், பெண்கள் வீட்டிலிருந்து குடிக்கின்றார்கள், ஆண்கள் மதுபான சாலையில் இருந்து குடிக்கின்றார்கள். இப்பொழுது இப்படித்தானே ராஜா சார் அவர்கள் சொல்கிறார்கள், ஆண்களே அதிகமாக ஏமாற்றுகிறார்கள், பெண்கள் ஏமாற்றுவதே இல்லை. ராஜா சார், அப்படியே பெண்கள் ஏமாற்றுவதே இல்லை. நீங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். நமது கருத்து, நான் நடுவராக மட்டும் இருவருடைய கருத்துக்களை விவாதிப்பேனே ஒழிய தனிப்பட்ட சார்பாக ஒத்துக்கொள்கின்றேன். நாம் வந்து அந்த தலைப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அதிகமாக பெண்களா வந்து ஆண்களை ஏமாற்றுகின்றார்கள், இல்லை அதிகமாக ஆண்களா பெண்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதை தான் நமது தலைப்பு. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்ல. தொடர்ந்து நான் வந்து ஆண்கள் தான் வந்து அதிகம் பெண்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பது வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது அவர் சொல்ல வர்றது இப்படித்தான், ஆண்கள் தாண்டாப்பா எல்லாரும் ஏமாத்தான். இல்ல, நான் அப்படி சொல்லவில்லை. நான் வந்து அவர் வந்து கூறியிருந்தார், ஒரு பெண்ணை தான் கூறியிருந்தார். ஒரு பெண் வந்து ஒருவரை ஏமாற்றி விட்டு நான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், இந்த பழமொழி தெரியும் தானே. இல்ல, நாம் அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து கைகளை பாருங்கள், 5 விரல்களும் ஒரே அளவில் இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் தான் இருக்கின்றது. அந்த வகையில் சரியான ஒரு போட்டி. ரினாஸ் அவர்களுக்கு முற்றுமுழுதாக எதிர்ப்பான ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். ரினாஸ், கண்டிப்பாக இதை நீங்கள் சமாளித்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் உங்கள் மானம் கப்பலேறிவிடும். எல்லா பெண்களும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராஜா சார் லவ் பண்ணினதே இல்லையா? ஆமாம், அவர் கேட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது. ராஜா சார் அவர்களே, கொஞ்சம் சற்று பொறுமையாக இருங்கள் தோழர்களே. ராஜா சார் அவர்களே, நீங்கள் காதலித்ததே இல்லையா? ஆண்கள் ஏமாற்றுகின்றார்கள் என்று நீங்களே சொல்கின்றீர்கள். நாங்கள் உங்களிடம் கேட்கப்படும் வினா என்னவென்றால், நீங்கள் காதலித்ததே இல்லையா? இந்த ஆண்களை மூஞ்சி டம்மியா இருக்குன்னு பாக்குறியா? அடி ஒண்ணுன்னு அம்மி மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்க. நான் தொடர்ந்து ஆண்களை கவனித்த வகையில் இதை வைத்துக் கொண்டே நான் வந்து அதிகம் என்றில்லை, நன்றாக சமாளித்த வண்ணம் ராஜாசிர் அவர்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார். நான் வந்து என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், நான் அப்படி இதுவரை அந்த ஒரு ஆக்சிடென்ட் என்று சொல்வார், விபத்தில் நான் சிக்கவில்லை. அந்த விபத்தில் மல்டி பரல் ரினாஸ் அவர்கள் சத்தத்தின் விளிம்பில் சத்தமாக பேசி கருத்துக்களை முன்வைத்த வண்ணம். இல்லை, நாம் வந்து நமக்கு எடுத்த தலைப்புக்கு வருவோமே. தலைப்புக்கு முதல் ஆண்களா பெண் நடுவர் என்று சொல்லிக் கொண்டு விட்டு என்னை நம்ம தலைப்பு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகம் ஆண்களை ஏமாத்துகின்றார்கள், அதிகம் பெண்களை ஏமாத்துகின்றார்கள். இல்லை, நாம் அப்படி பார்க்கும் பொழுது ஆண்கள் தான் ஏமாத்துக்கிறேன். நான் வந்து நீங்கள் வந்து கூறுகின்றீர்கள், என்னை ஒரு ஒன்றாக எடுத்து கொண்டு நீங்கள் கூறுகின்றீர்கள். அது பிள்ளை. நான் வந்து என்ன சொன்னால், நான் வந்து அதிகம் வந்து பெண்கள் என்றால் அலர்ஜி, அப்படித்தானே? பெண்களை கண்டாலே உடம்பு எல்லாம் வெறுத்து விறுவிறுத்து கடிகள், வீக்கங்கள் வந்து உங்களை. ஏன் பெண்கள் என்ன அவர்கள் மனிதர்கள் இல்லையா? அவர்கள் மனிதர்கள் தானே. நான் வந்து ஏன் அவர்கள் மனிதர் இல்லை என்றால் ஏன் ஆண்கள் ஏமாத்துகின்றனர் இந்த கருத்தை முன்வைக்கின்றீர்கள்? இல்ல, நான் கண்டே தானே கூறுகின்றேன், அதிகம் வந்து ஆண்கள் தானே. நீங்கள் பார்ப்பவை மட்டுமே இங்கே கருத்துக்களாக வெளிப்படுகிறது. இல்ல, நான் வந்து சொல்வார்கள் என்னன்னு சொன்னால், பார்ப்பதும் போய் கேட்பதும் போய், இல்ல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். நன்றான ஒரு கருத்தொன்றை செல்கிறார். என்ன ரினாஸ், பெண்கள் என்றே பொய் தானா? பெண்கள் என்பது தமிழ் அகராதியில் பொய் தான், அப்படித்தானே? முக்கியமான கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். புதுசா இல்ல பழசு? நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் Dress நினைச்சேன். Dress பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்திலிருந்து வரும்போது தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? ஆம் ரினாஷ், நீ கூறியிருந்தீர்கள் பெண்கள் என்பது பொய் என்று. இல்ல, அவர் சொல்லிய கருத்து என்னவென்றால், தமிழ் அகராதி உள்ளது தானே, அதில் திரட்டி பார்த்தால் பெண்கள் என்ற சொல்லுக்கு கருத்து பொய். பொய், ஏமாற்றம், நீங்க கூறுகின்றீர்கள் பித்தலாட்டம். இன்னும் உங்களிடம் எதிர்பார்த்த வேணும். அகராதியிலே இல்லை, கடலிலேயே இல்லை, கடலிலே இல்லை. உங்களது கருத்துக்குள் நான் வருகின்றேன். நீங்கள் இப்போ கூறுகின்றீர்கள், பெண் என்ற பெயருக்கு அகராதியில் கூறப்பட்டிருக்கின்றது பொய் என்று. கடைசியாக கூறுகின்றீர்கள் அகராதியிலே இல்லை என்று. என்ன இது? நீங்கள் என்ற சொல் அகராதியிலே இல்லை. அகராதியில் இல்லாத கருத்துக்கள், மீதமுள்ள கருத்துக்கள் அகராதியிலே இல்லை. பெண்கள் என்னும் போது என் வாய்கள் தடுமாறுகிறது. ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அகராதியில் 1 அல்லது 2 அல்லது 3 அந்த சொற்கள் தான் எழுதப்பட்டிருக்கும், தவிர அதுக்கு மேற்பட்ட சொற்களாக எழுதப்பட்டிருக்காது. அப்படி பார்க்கும் பொழுது பெண்ணுக்கு
நீங்கள் கூறியிருந்தீர்கள் பெண்ணுக்கு கருத்துக்கள் வந்து அகராதியில் இல்லை என்று கடைசியாக கூறியிருந்தீர்கள். அப்படி பார்க்கும்பொழுது பெண் என்பது பொய் என்று அகராதி கூறப்பட்டிருக்கு இருக்க முடியாது. அதாவது ராஜா சார் அவர்கள் உண்மையாக ஒரு முக்கியமான கருத்தை ஒன்றை முன்வைத்துள்ளார். தினாஸ் அவர்களே, நீங்கள் உங்களது கருத்துக்களை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். பெண் என்றாலே பொய் தான். அதாவது பெண்ணின் மொத்த உருவமே பொய். இல்லை, நீங்கள் ஒரு 50 கிலோ இருக்காங்கன்னா மொத்தமே பொய்யும் கொழுப்பு. ரீனாஷ் கொஞ்சம் சற்று கவனியுங்கள். நீங்கள் வந்து எதை நான் நினைக்கும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு தான் நீங்கள் பெண்கள் பொய் என்று கூறுகின்றீர்கள். நீங்கள் ஒரு நிகழ்வை குறிப்பாக கூறி நான் ஒரு ஆண்கள் நடுவர் அவர்களே சற்று தெளிவாக இருங்க. நான் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கூறவில்லை, நான் வந்து பல நிகழ்வுகளை அடிப்படையாக கூறுகின்றேன் ஃபயாஸ் அவர்களே. அதாவது பல நிகழ்வுகளை வைத்து அவர்கள் உங்களிடம் கருத்தை முன்வைக்கிறார். நீங்கள் இதை எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்று எங்களால் தெரியவில்லை. பார்ப்போம். சமாளித்தே ஆக வேண்டும், இல்லை என்றால் கப்பல் ஏறும். ஒரு கருத்து முன்வைக்க முடியுமா? பெண்கள் தான் ஏமாத்துகிறார் என்பதற்காக ஒரு கருத்து உங்களால் முன்வைக்க முடியுமா? அதாவது முக்கியமான ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை ராஜா அவர்களே. அவரும் ஒரு பெண்களால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்து ரத்தம் சூடேற முறுக்கேறி பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த கருத்தை நீங்க முக்கியமாக ஒரு ஆண் என்ற ரீதியில் நீங்கள் அதை கண்டிப்பாக புரிந்து கொண்டு பேச வேண்டும். தொடர்ந்து ரினாஷின் கருத்துகளுக்கு ஏற்றபோல் நான் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோம். இது உங்கள் தாமரை எஃப்எம் www.tamarayfm.com என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் கடிதம் கடிதாஸ்தி இல்ல, கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமா. எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறது இல்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே, தேனே, பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க
அழுகையா வருது. ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.